வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இன்குபேட்டரை புதுசாக வாங்கியிருந்தோம். அதை உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தா பார்த்துருப்பீங்க. அந்த இன்குபேட்டரில் வந்து இப்போ முட்டைகளை வச்சு வந்து ஒரு 19 நாள் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 2 நாளில் குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பிச்சிடும். அது ஃபுல்லாக விற்பனைக்கு தான் இருக்குது. அது வேணுன்றவங்க நீங்கள் இப்போயே கூட புக் பண்ணிக்கலாம். அல்லது பொரிச்சதுக்கப்புறம் வீடியோ திரும்ப போடுங்க எத்தனை பொரிச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம இன்குபேட்டர். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்தீங்க. உள்ள பாருங்கள், உள்ள வந்து முட்டைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 19 நாள். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டைகளை வந்து எடுத்துகிட்டு ரொட்டேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையில் வெளியே எடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸில் நமக்கு வந்து எல்லாமே பொரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மொத்தமாக எத்தனை பொரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். இது வந்து பொரிச்சோடனே நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் இட பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து 1.5 மந்த் இருக்குது, 10 days சிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரூடிங்கில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரூடிங் போடுறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லாமல் போயிடும் இந்த குஞ்சுகள் பொரிச்சதுன்னா. அதனால் வேணுன்றவங்க எனக்கு சீக்கிரம் உங்களால் முடிஞ்சது தேவைப்பட்டால், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம கோழியில் விட்ட முட்டைகள் தான். நம்ம எதுவும் முட்டைகள் வெளியே வாங்கி வைக்கல. அதனால் எல்லாமே நாட்டுக்கோழிகள் தான். எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 60+ வந்து முட்டைகள் வச்சுருக்கோம். எவ்வளோ பொரிக்குது என்னங்கிறதோடைய கெப்பாசிட்டி, அதோடைய எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ இருக்குது, எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எவ்வளோ முட்டை வச்சோம், அதில் எவ்வளோ பொரிச்சிருக்கு என்னங்கிறத சொல்கிறேன். மேபி தேவைப்படுறவங்க நீங்கள் இவர்கிட்ட கூட இன்குபேட்டர் நீங்கள் பின்னாடி தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இருக்குன்னா பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நமக்கு பிளேஸ் இல்லை, அதுக்காக வேண்டிங்கன்னா லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் 37.1 காட்டுது. ஹியூமிடிட்டி வந்து 51.8 காட்டுது. நான் வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 80% வந்து ஹியூமிடிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஐஸ் கட்டி போடணும். அப்படி இல்லைன்னா மில்க் ஒரு இது ஸ்ப்ரேயர் வச்சுருக்காரு, உள்ள ஒரு செட்டப் கொடுத்துருக்காரு இவர். அதை போட்டு விட்டுட்டுனா இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே ஆகி நம்ம ஹியூமிடிட்டி வந்து ஒரு 80% வந்து மெயின்டைன் பண்ணோம். அப்படி மெயின்டைன் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பொரிப்பு திறன் வந்து நல்லாவே இருக்கும். பொரிக்கிறதுக்கு, அது உடச்சி வர்றதுக்கு ஈரப்பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக நான் இன்னும் 2 டேஸில் எவ்வளோ பொரிச்சிருக்கு, எவ்வளோ அதோடைய அக்யூரசி எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பெர்சன்டேஜான அக்யூரசி எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.